வாழ்க்கையில் குழப்பமா இருக்கா? எதை நோக்கி ஓடுறோம்னே தெரியலையா? அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் இந்த 4 விஷயங்களை கவனிங்க. முதலாவது, எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. சுத்தி என்ன நடந்தாலும் உணர்ச்சி வசப்படாம நிதானமா முடிவெடுங்க. தெளிவான மனசுதான் சரியான பாதையை காட்டும். இரண்டாவது, தீங்கு அனுபவி. கஷ்டம் வரும்போது ஏன் எனக்கு மட்டும்னு கேட்காதுங்க. ஒரு போர் வீரன் காயங்களை தாங்குகிறது போல தடைகளை தாண்டி முன்னேறுங்க. வலிதான் உங்களை வலிமையாக்கும். மூன்றாவது, சுவிசேஷகனுடைய வேலையை செய். உங்க வார்த்தையினாலும் செயலினாலும் மற்றவங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க. இயேசுவின் அன்பை காண்பீங்க. நீங்க வாழ்ற வாழ்க்கை 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். கடைசியா, உன் ஊழியத்தை நிறைவேற்று. தேவன் உங்களுக்குன்னு ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கார். அதை அரைக்குறையா விடாம கடைசி வரைக்கும் உண்மையா செஞ்சு முடியுங்க. 2 தீமோத்தேயு 4:5 இந்த ஒரு வசனம் உங்க வாழ்க்கையை மாற்றும். தெளிவா இருங்க, உறுதியா நில்லுங்க, இலக்கை அடையுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.